இன்னைக்கு நாமல் தரப்புக்கு ஒரு நல்ல கட்டெடுது. அந்த ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க கதைச்சான்னு சொன்னாங்க. ஐசிசி நேரடியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கிட்ட கதைச்சுதான் இது அனுமதி வாங்கியிருக்கு. மற்றபடி இங்க அனுமதிக்கலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த பக்கம் தாழ் தப்போ அடிச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா அன்ரகுமார் திசாநாயக்க அவருடைய ஒபிஷியல் பேஜ ஜனாதிபதி போடுறாரு, நன்றி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு அவர் நன்றி தெரிவிக்கிறார். සමහර තමිල්ලරසු කච්චිවලත් එක්කෙන දෙනෙක් ඉන්නවත් අපිට සැකයකුළු ඉස්කෝලේ ගිහිල්ලාද சட்ட மேதையோ முதலமைச்சரோ தெரியாது. சிஸ்டம் சேஞ்ச் எதிர்பார்த்தவங்க எல்லாருக்கும் சிஸ்டத்தை மாத்துறதுக்கான சட்ட விதிமுறைகளை விதிக்கும் போது இவங்களுக்கு வலிக்குது. அது பிரச்சனை. 1000 சிறைகளில் என்னை போட்டாலும் நான் கட்டுமரமாக விதப்பேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச 13ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கார். 13ஆம் தேதி எப்போ வருதுன்னா வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிக்கிழமை எப்பயுமே ஒரு சிறப்பான தரமான சம்பவங்கள் நடக்கும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நீலம். நான் டார்க் நீலம், நீங்க லைட் நீலம். என்ன மாதிரி கிரிக்கெட் சமாச்சாரம் எல்லாம் அப்பா இங்க கொழும்புல ஒரே ஜகஜோதியா இருக்கு. இந்த ஸ்டேடியம் பக்கமெல்லாம் நல்ல கலகலன்னு இருக்கு. மக்கள் சந்தோஷமா கிரிக்கெட் பார்க்க போறாங்க. ஆனா அதுக்கு முதல்ல இங்கிலாந்து வரத தோத்ததுனால கொஞ்சம் கோபம் யாருக்கு கோபம்? யாரு தோத்தா? ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் கொஞ்சம் கோபம். உங்களை கிரிக்கெட் விளையாட சொன்னா நீங்க என்னப்பா பண்றீங்க அங்க போய்? அப்ப இப்ப T20 ஸ்டார்ட் ஆகி ஸ்ரீலங்கா நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. முதலாவது மேட்ச் அயர்லாண்டோட வெத்துனதுல சந்தோஷம். அப்ப திரும்ப என்ன விஷயம்னா, நேத்து இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்னா அது வந்து வேர்ல்டு வைட் ஒரு யுத்தம். அது வேர்ல்ட் கப் ஃபைனல் தான். அது ஃபைனல் தான். அது வேற எந்த கதை இல்ல. இப்ப ஸ்ரீலங்காவுல கொழும்புல இந்த மேட்சை நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் கூட பாகிஸ்தான் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. நாங்கெல்லாம் விளையாட வரமாட்டோம், தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நேத்து ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரோட ஒரு போன் கால் போயிருக்கத உறுதிப்படுத்தி இருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட். இப்ப இவரு கேட்டிருக்காரு, என்னதான் கஷ்டமான காலங்கள் நமக்கு கடந்த காலங்கள்ல வந்திருக்கு, அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம நாட்டுக்கு நீங்களும் உங்க நாட்டுக்கு நாங்களும் வந்து போயிருக்கோம். ஸோ இப்பயும் சும்மா வந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை, விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் போயிருக்கு. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் கவர்மெண்ட் அந்த டீமை விளையாடுறதுக்கு அனுமதிச்சிருக்கதா நேற்று ஒபிஷியல் வந்துச்சு. ஆனா அவங்க இங்க வர்றதுல எப்படியான உரையாடல் இருந்தாலும் அவங்க அந்த ரெடியா தான் இருந்திருக்கிறாங்க. அந்த விளையாடக்கூடிய தகுதி நிலையில இருந்திருக்கு. ஏன்னா அவரை பயிற்றுவிப்பாளர் உறுதிப்படுத்திருக்கிற அவர்கள் என்ன சொல்ல ஃபுல் பிராக்டிஸ் எல்லாம் இருந்தவங்க. இங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களோட தான் நடந்துச்சு இங்க. பட் இந்தியாவோட விளையாட மாட்டோம் அப்படின்னு கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கவும் அது கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, ஜனாதிபதி அன்ரகுமார் தான் கோல் போட்டு ஓகே பண்ணிட்டாப்புல. இப்ப இன்னைக்கு ஐசிசி ஆனா போடுதா அப்படி போடல. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் ஐசிசிக்கும் நடந்த உரையாடல் மூலம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா விளையாடுறதுக்கு எல்லாம் ஓகே ஆகியிருக்கு. 2 அணிகளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப இது வந்து இந்த கண்டென்ட் வந்து இன்னைக்கு நாமல் தரப்புக்கு ஒரு நல்ல கண்டென்ட். இப்ப இவனுக்கு என்ன செய்யறாங்க, ஐசிசி ஒபிஷியல் பேஸ்புக் பேஜ்ல போட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க கதைச்சான்னு சொன்னாங்க. அங்க அனுரை கதைக்கல, ஒன்றும் கதைக்கல. ஐசிசி நேரடியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கிட்ட கதைச்சுதான் இது அனுமதி வாங்கியிருக்கு. மற்றபடி இங்க அனுரைக்கலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த பக்கம் தாழ் தப்போ அடிச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா அன்ரகுமார் திசாநாயக்க அவருடைய ஒபிஷியல் பேஜ ஜனாதிபதி போடுறாரு, நன்றி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு அவர் நன்றி தெரிவிக்கிறார். இப்ப அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஜனாதிபதி. இதுல 2 விஷயம் இருக்குது டில்சன். ஐசிசி வந்து அவங்க கதைச்சிருப்பாங்க. ஏற்பாட்டாளங்க இலங்கை ஜனாதிபதியில சார்பில் அனுர்குமார கதைக்காம அதை போட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னா அது வந்து ஒரு ராஜேந்திர நெருக்கடி ஏற்படுத்தும். உறுதிப்படுத்தி பாகிஸ்தான் தரப்புல அது உறுதிப்படுத்தி இருக்கு. இப்ப உங்களோட பாகிஸ்தான் கவர்மெண்ட் நல்லது தானே? நாமல் நீங்க கேளுங்களேன், உண்மையா பையன் ஃபேக் நியூஸ் சொல்லுங்களேன்.
டில்சான் இந்த நிகால் களபதி என்றவர் ஒரு செய்தி ஒன்று உலாவி கொண்டு தெரியுது. ஆமா அவரோட மனைவிக்கு அவங்களோட 2 பேர் வந்து ஏதோ ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல கிட்ட ஜனாதிபதி செயலகத்துல உதவி பெற்றதாக அந்த ஜனாதிபதி நிகால் நிதியத்துல இருந்து களபதியை காசு பற்றி எடுத்ததா காசு எடுத்ததாக சொல்லப்படுது. நிகால் களபதி ஒரு காலத்துல ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர். அந்த ஏவிபியில ஒரு முக்கியமான உறுப்பினர் நிகால் களபதி. ஆமா அவரோட மனைவி உண்மையில இறந்துட்டாங்க. அவங்க ஒரு தீராத நோயால பாதிக்கப்பட்டு மனைவி இறந்துட்டாங்க. அவர் ஹம்பாந்தோட்ட பிரதேசத்தை சேர்ந்தவர். ம் என்னுடைய அறிவு கட்டிய வகையில் அவர் ஹம்பாந்தோட்ட பிரதேசத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அதனோடு மட்டுமல்லாது அவர் ஒரு சாதாரணமாக பழகக்கூடியவர். நீங்க கேட்டு பாருங்க, அங்க போற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரோடையும் ஆ. அவர்களுடைய வாசஸ்தலம் சென்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக அந்த வாசஸ்தலத்துக்கு சென்று சந்தித்து அவர்களோடு நலன் விசாரிக்கக்கூடியவர். அவரை விட அவருடைய தன்மையை இன்னும் ஒன்று கூற வேண்டும். ஹம்பாந்தோட்டை பிரதேசத்திலிருந்து வருகின்ற போது இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அவருக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அவர் அங்கிருந்து வருகின்ற போது ஐஸ் பேக்கில் மீன்கள் எடுத்து வருவாராம். எடுத்து வந்து அவர்களுக்கு கொடுப்பாராம். அப்படி ஒரு நல்ல மனிதர். இந்த நாடாளுமன்றம் கூடிய போது அவரை சந்தித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பலருக்கு அதிர்ச்சியாக அவருடைய மனைவி இறந்து விட்டார். ஆனால் இந்த தகவலை யார் பரப்புகிறார்கள்? இந்த வருங்கால ஜனாதிபதி குரூப் தான் பரப்பணும். ஆமா ஆமா இதுல மெயினா அந்த போஸ்ட் போட்டது வந்து ஊடகவியலாளர் உபேதன் சொல்லி ஒருத்தர். இவர் வந்து அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியோட நெருங்கிய நண்பர், ஒரு காலத்துல நல்ல நண்பரா. இப்ப இவர் ரீசெண்டாவே அனுரகுமார் திசாநாயக்கவை அடிக்கிற மாதிரி தாக்குற மாதிரி தான் இவரோட பேஸ்புக் போஸ்ட் எல்லாம் இருக்குது. என்பிபி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு லைன்ல தான் இவரும் செயற்படுறார். ஏன்னா சுதந்திர தின நிகழ்வுக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பிரதமர் அரணி அமரசூரிய ஒரு புகைப்படத்தை எடுத்து ரொம்ப கேவலமான வார்த்தைகளை கொண்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாப்புல. இந்த உபிந்துங்குறவர் இன்னமும் அந்த போஸ்டரா இருக்கு. ஆடை சம்பந்தமான ஒரு சில கருத்துக்கள், அது கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் பிரயோகங்கள் தொடர்ந்து இந்த உபிந்துங்குற ஊடகவியலாளர் பாவிச்சு வந்திருக்காரு. இப்ப அவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகால் களபதி அவரும் அவருடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜனாதிபதி நிதியத்துல இருந்து காசு எடுத்திருக்காங்க அப்படின்னு. இப்ப அதுவும் நளின் ஜெயதிஸ் இன்னைக்கு கேபினெட் தீர்மானம், அமைச்சர் தீர்மானம் அறிவிக்கிற ஊடக சந்திப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நானும் அதை பார்த்துட்டு ஓடி வந்தேன். அதுல கேட்கறாங்க அந்த கேள்வியை, இப்படித்தான் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு பரபரப்பா, உண்மைக்குமே உங்க காசு இருக்கலையா அப்படின்னு. இவர சொல்றாரு, நளின் ஜெயதிஸ் சொல்றாரு, நான் எந்த இடத்துலயுமே இவங்க காசு எடுத்தாங்கன்னு சொல்லவும் இல்லை, அப்படி எந்த விதமான தரவுகளும் இல்லை. இதை சொன்னவர் தான் இனி இதை உறுதிப்படுத்தணும். அவர் எந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு சொன்னாரோ, என்ன ஆதாரம் அவர்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனா அதை அவர் தான் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப பொய்யான நிறைய விஷயங்களையும் சமூகத்துக்கு போட்டு வாராங்க. ஏபியில நிகால் களபதி தொடர்புல நமக்கு தெரிஞ்சதில்ல. நம்மோட கதைக்கக்கூடிய பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் இப்பவும் வந்து அவர் உடையில கூட ஒரு வித்தியாசம், மிக சாதாரணமாக நாடாளுமன்றத்துக்கு வருவாராம். எல்லோரோடும் தேடி சென்று கதைப்பாராம். அவர் கூறுவாராம், நீங்கள் அந்த அமைச்சரோட அவர் அதாவது சொல்ல போனா அந்த ஜேவிபி கட்சியில் இருக்கக்கூடிய மிக அந்த தீர்மானம் மிக்கவர்களுள் அவரும் ஒருவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை இருக்கிறது. அவர்தான் அந்த கட்சியில வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் கட்சி தலைமையத்துக்கு செல்ல வேண்டும் என்று அந்த கட்சியில் தீர்மானம் கொண்டு வந்தவரும் அவர் தானே தொடக்க காலத்துல. அதன் பின்னர் தானே அது ஒரு நடைமுறையா இருந்து இப்போது மாற்றப்பட்டது என்று நினைக்கிறேன். இப்படியான செயற்பாடுகளோட தொடர்பு ஒன்று மட்டும் விளங்குது, சிங்கள மக்களை ஏதோ ஒரு வகையில தயார்படுத்துறாங்க. யுத்தம் என்ன யுத்தம் களவெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. இப்ப பிமல் ரட்நாயக்க ஏதோ கூறி இருக்கிறாரு டில்சா. පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා තියෙනවනේ සජබෙන් සහ සමහර තමිල් අරසු කච්චිවලත් එක්කෙනෙක් දෙන්නෙක් ඉන්නවත් සභාපතිතුමා මම සමාවෙන්න ඕන කියනවට ඔබතුමා තියාගෙන අපිට සැකයිකොල්ල ඉස්කෝලේ ගිහිල්ලානේ. தலைவர் அவர்கள் இங்கே இருக்கின்றார், அவரை மன்னித்துக் கொள்ளணும். நான் உண்மையை கூற வேண்டும். இந்த இங்கே பாராளுமன்றத்தில் வருகை தந்த இந்த சஜபே அல்லது தமிழரசு கட்சியில சில பேர் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் பாடசாலையில் கூட செல்லவில்லையோ தெரியவில்லை. තමිල් අරසු කච්චිවල අතර එක්කෙනයි මේ. தமிழரசு கட்சியில அப்படியானால் ஒரு ஆள் தான் அப்படி பிரச்சனைக்குரியாக இருக்கிறார். අනිත් මන්ත්‍රීතුමාලා ගොඩක් වැදගත් හොඳයි. மற்றாக்கள் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை. දැන් මුළු අධ්‍යාපන ප්‍රතිශාස්ත්‍රයට විරුද්ධව කතා කරලා අන්තිම මොකක්ද උනේ? 6 පන්තියේ බබාලට ඉස්කෝලේ පටන් ගන්න බැරි වුණා. ප්‍රතිශාස්ත්‍ර. அதாவது இந்த கல்வி சீர்திருத்தத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது இவர்கள் செய்த செயலினால் தரமாறக்கூடிய வகுப்பை நாங்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கலாம். மொழிபெயர்ப்போட வருது இல்லையா? ஆமா 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 மொழிபெயர்ப்போட வருது. இப்ப என்ன ஜாப்டாக்கு இவங்க எல்லாம் போனா எப்படியும் ஒரு மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு ஒருத்தர் தயாரா இருப்பாரு. அதை ஐயா இருக்காரு. அப்ப என்னன்னா, இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் அதே மாதிரி அங்க இருக்க தமிழரசு கட்சி, இப்ப இதை சேர்ந்தவங்க ஸ்கூல் போயிருக்காங்களா இல்லையா? தமிழரசு கட்சியில ஒருத்தர் தான் இருக்காரா, மத்தவங்க எல்லாம் குழப்பமா?
பாடசாலைக்கு போயிருக்காங்களா இல்லையான்னு கேட்கிறாரு. ஏன்னா இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால, பிரச்சனை அவங்க கல்வி கொடுத்தனால சீர்திருத்தத்துக்கு தமிழரசு கட்சி ஆதரவு கொடுத்தது இல்லையா? ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப இவரை யார சொல்றாருன்னு இது வீடியோ அடிப்படையில யாரையோ சொல்றாரு, பக்கத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. சட்ட மேதையோ முதலமைச்சரோ தெரியாது. பாடவா சட்டமேதை ஆனா என்னடா அவங்க கிளியரா ஆதரவு கொடுத்தவங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, சாணக்கியன் நாடாளுமன்றத்துல பிரஸ் மீட் வச்சு ஸ்ரீதரன் அவர்கள் கல்விக் கொள்கை தொடர்புலையும் அந்த விடயங்கள் தொடர்புல எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இருக்கு. டெல்சான் இனி என்னன்னு உண்மையா தெரியும். அப்ப அதான் சொல்றாரு. அதே மாதிரி இப்ப இந்த விமல் ரத்னாக்கான இன்னொரு விஷயம் சொல்றாரு அமைச்சர். இப்ப இலங்கையில தனியார் போக்குவரத்து சபை, அதாவது இந்த பிரைவேட் பஸ் எல்லாம் வேகமா ஓடுது. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஓன் அடிச்சு ஒருத்தர் வேகமா போய்கிட்டு இருக்காரு அடுத்த ரூட்டை கிளியர் பண்றதுக்கு. இப்ப இவங்கனால கடந்த வருடங்கள், ஒரு சில வருடங்களாகவே விபத்துகள் அதிகம் இந்த தனியார் பிரைவேட் பஸ். இப்ப இதுகள் என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா சாரதிகளுடைய கவனக்குறைவு. ஒரு சில சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்திட்டு தான் பஸ்ஸே எடுக்கிறாங்க. இந்த தூர ரோட்டுக்கு ஓடுறவங்க தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பில் வகைகளை வாயில போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா அந்த இடத்துக்கே போயிட்டு செக் பண்றதுக்கு ஒரு டீமையும் தயார் பண்ணிட்டாரு. அங்க போனா டிரைவர் மாதிரிலாம் குழப்பம். இந்த கொழும்பு பஸ் ஸ்டாண்ட், ஓல்கோட் மாவட்டத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கான அந்த டீம் இறக்கி விட்டோன்னே எல்லாம் லைன் பண்ணுங்க, சாரதி மாதிரிலாம் லைன் பண்ணுங்க, எல்லாம் வந்து லைன்ல கையை கட்டிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரா உள்ளுக்கு போய் பஸ் உள்ளுக்கு போயிட்டு வரணும் செக் பண்ணிக்கிறதுக்கு. அங்கே இந்த பிசிஆர் டெஸ்ட் மாதிரி தான் பண்ணிட்டு வந்தோன்னா மாட்டி ஆள் எப்படி நீங்க கஞ்சா அடிச்சிருக்கீங்க, நீங்க ஏதோ போதைப் பொருள் பயன்படுத்திருக்கீங்க, உள்ள போ வேறு அப்படின்னு. அதெல்லாம் உறுதியாகும்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ற அளவுக்கு தண்டனை இருக்கு. இப்ப அந்த மாதிரி விஷயங்களை இப்ப இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருது. ஏன்னா வீதி விபத்துகளை ஒரு பக்கம் குறைக்கணும், போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும், இல்லாம அளிக்கணும். இப்படியான விஷயங்கள்ல அரசாங்கம் ரொம்ப மும்முரமா இருக்கனால இந்த பஸ் சாரதிகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நேத்து வரை சொல்றாரு, போதைப் பொருள் பயன்படுத்திட்டு இந்த பஸ் ஓட்டுற சாரதிகள் இனம் காணப்பட்டா, பிடிப்பட்டா அந்த பஸ் ரூட்டோட பெர்மிட் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு. ரைட், நல்ல விஷயம், உண்மைதானே. போதைப் பொருள் அடிச்சுட்டு நீ ஒரு 50 பேர்த்த ஏத்திக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் விட்டு இல்ல மலையில சறுக்குனுச்சுன்னா என்ன ஆகுறது? அதுதானே நடந்துச்சு கடந்த காலங்கள். இப்ப அதை இல்லாம ஆக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணுது, நல்ல விஷயம். இதுக்கு ஒருத்தர் எதிர்ப்பு யாருன்னு பார்த்தா தனியார் பஸ் சங்கம் ஒன்று இருக்கு, கெமனு ஒருத்தர் தான் தலைவர். அவரு சொல்றாரு, டிரைவர் மாற எதை அடிச்சுட்டு போயிட்டு அது எங்களுக்கு தெரியாது அது, ஆனா இந்த பஸ் பெர்மிட் எடுக்கிறது தெரிஞ்சுச்சு சொன்னா நீங்க பஸ் பெர்மிட் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம், பாப்போம் எப்படி ஆக்கள் எல்லாம் போறீங்கன்னு அப்படின்னு அவர் ஆயிட்டாரு. இல்ல கடைசா தனியார் பேருந்துகள் எல்லாம் அரச பேருந்து ஆகிற நிலம் கொண்டு வரும். அதுதான் நடக்க போகுது. போதைவசு தொடர்பா ஒன்று சொல்ல வேணும். இவ்வளவு காலம் டெல்சான் நீங்க அல்கோஹோல் அல்லது யாராவது பாவிச்சிருந்தால் அந்த பலூனோட உத வச்சுதான் நல்ல அந்த மூலம் தான் கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தி இருந்தால் ஆக குறைந்தது, இப்ப வேற ஒரு ஆள் சொல்லுவோமே, ஒரு திங்கக்கிழமை போதை வஸ்து பாவிச்சிருக்கிறார், அவரை வெள்ளிக்கிழமை செக் பண்ணாலும் அவர் பாவிச்சுட்டு தான் இருக்குமா உடம்பு. அந்த ஒரு நெருக்கடி. இந்த வந்திருக்கிற கருவி வந்து சிங்கப்பூர் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த 7 நாளைக்கு உடம்புல இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் தன்மையை வெளிப்படுத்தும். அது என்னன்றதை வகைப்படுத்துமா கிட்டத்தட்ட அந்த மெஷின்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. கொஞ்சம் இப்ப என்ன சொல்ற போதைப் பொருட்கள் பெயர் விவரங்களோட கஞ்சாவும் இன்க்ளூடிங் அவர்கள் என்ன பயன்படுத்தி காட்டப்படும். அது தொடர்பில் ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தம் வரப்போ நினைக்கிறேன். அந்த அப்படியான ஒரு செக்கிங்ல பிடிபட்டு இப்போ ஒரு 5 நாள் 6 நாள் பாவிச்ச ஒரு ஆள் பிடிபட்டா அவருக்கு முதல் தரமா வந்து ஒரு கடுமையான காசு கொண்டு அவர்கிட்ட அறவுறது தொடர்புல யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. குறைஞ்சு எவ்வளவு நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்கும் சும்மா சொல்லுங்களேன், தெரியலையே. ஒரு அடிச்சு விடுங்க ஒரு நம்பர். ஒரு 50,000, 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய் அவங்க இப்போதைக்கு உத்தேசிக்கிறாங்க. ஆரம்பமே 1 லட்சம். அதாவது முதல் தரம் இது கண்டுபிடிக்கப்பட்டு அது அவங்களால ப்ரூவ் பண்ண முதல் தரம் 1 லட்சம். அதுக்கு 2வது தரம் அவர் வாகன சாரதி பத்திரத்தை வாங்கிட்டு அவர் அதே பேருந்துல பயணிகள் இருக்கையில மத்தியான அதுக்கப்புறம் அவர் ஒரு லைசன்ஸ் எடுக்கலாதான் சீஸ் பண்ணிடுவாங்க. அது சரி, ஏதாச்சும் நடைமுறைக்கு வரத்தான் என்ன வேணும். எந்த வருஷமும் இதே மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தா சரி வராது. இப்படி ஒரு கடுமையான சில சட்ட திட்டங்கள் எடுத்தாதான் திருந்த வேண்டியவங்க திருந்துவாங்க, இல்லைன்னா கஷ்டம். இப்படியே தான் சிஸ்டம் சேஞ்ச் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கணும். சிஸ்டம் சேஞ்ச் எதிர்பார்த்தவங்க எல்லாருக்கும்
சிஸ்டத்தை மாத்துறதுக்கான சட்ட விதிமுறைகளை விதிக்கும் போது இவங்களுக்கு வலிக்குது. அது பிரச்சனை. அப்படி இயலாது. ஆற்றல் நல்ல நிலைமை கொண்டு போகணும்னா சாமானிய மக்களும் அதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சட்டம் அனைவருக்கும் சமம்ங்கிறத ஏத்துக்கிட்டு எல்லாரும் ரெடி ஆயிரணும். இப்ப தேரர் கசப்ப தேரர் உள்ளுக்கு போனதுக்கு அவருக்கு ஒரே பிரச்சனை, 1000 சிறைகளில் என்னை போட்டாலும் நான் கட்டுமரமாக விதப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவரு இப்ப இதாக்கிட்டு இருக்காரு. இல்ல, சட்டம் எல்லாருக்கும் சமம், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதான் விஷயமே. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, கட்டாயம் மிக முக்கியமான விஷயம். ஒரு சிங்கள பேப்பர், பிரதான சிங்கள பத்திரிகையில வெளியான ஒரு செய்தி, நம்ம முன்னாள் ஜனாதிபதி கணவர் கிடக்குறாங்க நம்ம ஊருக்குள்ள. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச 13ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கார். 13ஆம் தேதி எப்போ வருதுன்னா வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிக்கிழமை எப்பயுமே ஒரு சிறப்பான தரமான சம்பவங்கள் நடக்கும். இதுக்கும் நடக்குமா அப்படின்னு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. எங்கிட்ட கேக்குறாங்க, இது நடக்குமா? நமக்கு தெரியாது. இவர் எப்படி வருவாரான கேள்வியா தான் இருக்கு. ஆனா அதுக்கிடையிலான அவர் அந்த என்ன சாதுவாகி காவியோட தரிக்க போறான்னு ஒரு கதை சாதுவாகி அது போற இல்லையா அம்மனே? போடாம ஒரு சாது மாதிரி ஒரு அமைதியாக போறாரு கதை. இப்ப இப்படி எப்படி எடுத்துருவாங்க? இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க. இப்ப என்னன்னா, இப்ப என்ன கேஸுகள் ரொம்ப டைட் ஆகுது. இப்ப இந்த கேஸ் வரப்போகுது. இதோட சேர்த்து அவரோட நெருங்கி இருந்த மொஹான் பீரிஸுக்கும் 16ஆம் தேதி வர சொல்லிருக்கு அதே கமிஷனுக்கு. மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசர் அவருக்கும் வர சொல்லியிருக்காங்க. சம்பவம் கொஞ்சம் தரமான சம்பவம் இது. முன்னாள் ஒரு பிரதம நீதியரசரை வலுக்கட்டாயமா பிடிச்சி இவங்க வெளியில தள்ளினாங்க, ஷிராணி பண்டாரநாயக். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு நீதியரசரை விசாரணையை கூப்பிடுறாங்க. அவர்ல மொஹான் பீரிஸ் அவர்ல என்ன பிரச்சனைனா, அவர் அந்த பிரதம நீதியரசர் புகைப்படம் இருக்கிற ஏரியாவில் அவர் புகைப்படம் இல்லையா. என்னடா அந்த மைந்தயுர காலத்துல அமெரிக்காவோட எம்பசரா நியமிக்கப்பட்டார். அப்படி ஏதோ ஒரு அங்க ஒரு புரோட்டோகால் இஷ்யூ ஒன்று இருக்கு நினைக்கிறேன், ஏதோ தெரியாது. ஏதோ ஒரு இதுல அவரை அந்த நியமனம் மற்ற அவர நியமனம் நல்லாட்சி காலத்துல ரத்து செய்யப்பட்டதுன்ற மாதிரியும் ஒரு கதை இருக்கு. புரியா தெரியல. இதா இருந்தாலுமே எல்லா பதவியுமே இவங்க நியமிச்ச தங்களுக்கு தேவையான மாதிரி தானே. அது வந்து அடுத்தடுத்த ஆட்சிகள் நமக்கு உறுதிப்படுத்தப்படக்கூடியதா இருந்துச்சு. இப்ப நேத்து ஒருத்தர் கைது பண்ணி பிணையில விடுவிச்சாங்க, முன்னாள் சிஐடி பணிப்பாளர். அவர் சாணி அபேசேகரவை தூக்கிட்டு காலி மாவட்டத்துல ஒரு பிரதி போலீஸ் அதிபருக்கு பிஏவா தனிப்பட்ட செயலாளரை போட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு பிரிவுல இருந்த ஒரு முக்கியமான ஒரு தூக்கி சிஐடியில பணிப்பாளரா போட்ட காலகட்டம் தான் இருந்துச்சு. அதுதான் நேத்து அவர் அரெஸ்ட் பண்ணி பின்னாடி விட்டுருக்காங்க. அவர் சம்பந்தமான கேஸுகள் இப்ப திரும்ப கிண்ட தொடங்கி இருக்காங்க. அதிரடியா இருக்கும் இனி முன்னுக்கு போ. இவங்கட நிலைமை மோசம்தான். ஆமா. அப்புறம் இப்ப 10ஆம் தேதி இன்னைக்கு நேற்று வந்து இந்த மலையக மக்களுடைய சம்பளம் விழுந்திருக்கு 1750 ரூபாய். நிறைய 750 கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா. 1750 சோ அந்த அடிப்படையில கூடி இருக்கு. ஒரு நாள் சம்பளமா அவங்களோட சந்தோஷமா நேத்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. போராட்டமும் எல்லா மக்களுக்கும், அதாவது தோட்ட கம்பெனிகள் விளைச்சல தனியார் அரச கம்பெனிகள் எல்லாத்துக்கும். ஆமா, எல்லாருக்கும். ஆனா ஜீவன் தொண்டமான் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு, எங்களுக்கு போக கிடைக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம் தாங்க, மலையக மக்களுக்கு சம்பளம் கூட சந்தோஷம் தான். ஆனா இந்த கம்பெனிகளோட இந்த அரசாங்கம் போட்டிருக்கும் உடன்படிக்கையே என்னங்கிறத வெளிப்படுத்தணும், அக்ரிமெண்ட் என்னங்கிறத வெளிப்படுத்தணும்னு ஒரு கதை. சம்பளத்தை கூட்டிட்டு சத்தமடா போய் சும்மா அந்த சனத்தை எங்களுக்கு மக்களுக்கு நல்லது நடந்துட்டு தானே. நீங்க இந்த காலத்துல ஏதாவது அக்ரிமெண்ட் போடாம சும்மா அங்க இமிஞ்சு தெரிஞ்சு போட்டு அங்க டிட்வா புயல்ல பாதிக்கப்பட்டது கூட கொழும்புல டடாம் புடாமண்டு வெடி கொளுத்தி கொண்டாடி போட்டு கல்யாணத்தை. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க பேச வேணும். இந்த காலையிலே கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு துப்பாக்கி சம்பவம். வேன் ஒன்றுல பயணிச்ச 17 வயது சாரதி சிறுவர் ஒருவர் தானவர் சாரதியா அவர் போயிருக்காரு. அப்ப அவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. வாகனத்தை நிப்பாட்டாம போனாராம். என்ன எதுவும் அப்டேட்ஸ் கிடைச்சதா?
டீல்சன் இதுல 17 வயது சிறுவன் சாரதியாக போன தொடர்புல முதலாவது அது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாம பயணிக்கிற ஒரு 17 வயது படியன் போனது வந்து அது பிழை. அடுத்தது வந்து அதுல போலீசார் தரப்புல உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் வெளியாக இருக்குது. ஆனால் இன்னும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில மனித உரிமை ஆணைக்குழு பலதும் அங்க விசாரணை குடும்பத்தார் வந்து இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை என்று குடும்பத்தார் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. விமல் ரட்நாயகோட முடிவும் கூட அந்த தனியார் பேருந்துகள் வாகனங்களுக்கு ஒரு கடுமையாக இறுக்கத்தை கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம். சரி பாப்போம், முன்னுக்கு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு கதைப்போம் தொடர்ந்து. ஓகே டீல்சன், அப்ப நல்லபடியா நாளைக்கு நல்ல செய்திகளோட சந்திப்போம். கட்டாயம். பாய். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.